ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்படன் வருங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரியர் செட் பண்ணுறது டிஎன்ஏயு கவுன்சில் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக டெய்லியுமே அப்டேட் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது டிஎன்ஏயு கவுன்சிலிங் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பரிதாபமான நிலையில் எல்லாரும் பார்த்தா இருக்குது. ஏன்னா எந்த பசங்களுமே அக்ரிகல்ச்சர் போய் ஜாயின் பண்ணல அப்படிங்கிற அப்டேட்ஸ் வந்து டெய்லியுமே வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இந்த மாதிரிலாம் கவுன்சிலிங் வந்து நமக்கு நடந்ததே இல்லை. சரியா? அதாவது ரவுண்ட் 5 அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 6 கூட கண்டிப்பாக நடத்துவாங்க. ஏன்னா யாருமே போய் ஜாயின் பண்ணல அப்படின்னா எப்படி நடத்துவாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. 2/8/2024 11/8/2024 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இது வரைக்கும் கவுன்சிலிங்கே நான் அப்ளை பண்ணவே இல்லை. ஒருவேளை கவுன்சிலிங் நான் அப்ளை பண்ணேன், சரியா? ஆனால் வந்து அந்த ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணப்போ கட்ட சொன்ன அந்த 3000 1500 நான் கட்டலை அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் எல்லா வளர்ச்சி போய் தான் கலந்துக்கலாம். எந்தவித பிரச்சனையும் இல்லை. டிஎன்ஏயு, டிஎன்ஜேஎஃப்யூ, சரியா? அதுக்கப்புறம் ஏயு, அண்ணாமலை யூனிவர்சிட்டி எல்லாத்தையுமே வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, அதாவது இவ்வளோ ஒரு பரிதாபமான நிலைக்கு வந்து டிஎன்ஏயு கவுன்சிலிங் வந்து போகும் அப்படின்னு சொல்லி யாருமே நினச்சதே கிடையாது. ஏன்னா அக்ரிகல்ச்சர் சீட்டு கிடச்சிச்சு அப்படின்னா அந்த சீட்டை வந்து விட மாட்டாங்க பசங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ரி மேலே ஒரு ஆசையும் விருப்பத்தோடு இருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப, அதாவது அதிகமாக இங்கே நீங்கள் வந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ வந்து ஜென்ரல் ஒகேஷனல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் பொசிஷன் ஃபார் 7.5 ரிசர்வேஷன் ஸ்டேட் கோட்டா, இதுக்கெல்லாம் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ யாருமே என்னாச்சு பார்த்திங்கன்னா அக்ரிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி இதுலேருந்து தெரியுது. ஏன் வந்து பசங்க வந்து அக்ரி மேலே இருந்த அந்த ஆர்வம் வந்து குறைஞ்சின்னு தெரியல. சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாரும் இது வரைக்கும் அக்ரிகல்ச்சர் அப்ளிகேஷன் வந்து போடலை அப்படின்னா திரும்பவும் போட சொல்லுங்கள். அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து காத்துட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.